ஒரு முறை அழுத்தி பார்த்துடலாமா? டெக்னாலஜியா ஆளு தெரிஞ்சிச்சியா? இப்படிக்கா போனா டவுனு, ஸோ அப்படியே போனா டாப்பு. இப்போ நீ அந்த வியூவை பார்த்துன்னு வச்சுக்கேன், அழுதுடுவேன். செம்மையா இருக்கும் வியூ. என்ன பண்ணுந்தா ஒரு வழியா வந்துடும். வர அடியுது. வரும்போது போட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ டைம் ஆச்சு, அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்துடலாம். பொறுமையா போ, முன்னாடி போ, பொறுமையா போ. பாருங்க கேரப்பி முட்டாலாம் போட்டு காய்க்கு வாரம் நந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அதுவும் வண்டிலே போறாங்க தம்மாத்தி மீன். ஸோ பர்த்டே பாயோ இவன் தான். இவனுக்கே 4-5 முட்டை வந்துச்சு பயங்கரமா. மார்னிங் சார். ஸோ காய்ஸ் அந்த ஒரு போலீஸ்மேன் பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ குட் மார்னிங் சார் அப்படின்னு ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அந்த ஒரு ஹாப்பியாக மூமெண்ட்டு. நிறைய இருக்கு இந்த சைடு. இங்கே பாரு. ஸோ காய்ஸ் இது வரைக்கும் பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவாங்க. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி ஆள போடுவாங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாய் கொளருது, ஸோ வளருது, ஸோ பார்த்து பண்ணி விட்ருங்க. ஒரு சின்ன ஒரு கிராமம் வரும். ஸோ அது கட்டினா ஒரு டேம் வரும். ஸோ ஆனால் இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்கெல்லாம் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு சரியான ஒரு ரூட்டுங்க. ஒரு முறை அழுத்தி பார்த்துடலாமா? ஸோ இந்த மாதிரி டர்னிங் வரும்போது ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் வெயில் தாங்க போட்டு கொளுத்துது. மற்றபடி செம்ம வியூ, செம்ம ரோட்டு, செம்ம ரூட்டு பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான் வந்துட்டோம் நினைக்கிறேன் கிராமத்துக்கு. என்னதுடா மாங்காவா? தெரியல. என்னடா இது கவரில் கட்டிக்கிறாங்களா? என்னடா இது? என்னத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க? அதுலேயே பழகு வைக்கிறாங்க. ஏன் அப்படியே விட்டா பழுகாதா? ஓ சேஃப்டி பரவாயில்லையா? டெக்னாலஜியா ஆமா. ஓ இது ஸ்பீட் லிமிட் 20 இங்கெல்லாம் வருது பஸ்ஸு வருதா? மோர்தனா பஸ் இங்கெல்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு இங்கே வருதா இல்லை இங்கே வரணும்னு நினைக்கிறேன்டா. மேபி இருக்கலாம். இந்த மாதிரி ரோட்லலாம் வண்டி ஓட்டணும்னு ஆசை எனக்கு. ஸோ நம்மளை தான் கொஞ்சம் விசித்திரமாக பார்ப்பாங்க மக்கள். கோ ஸ்லோ. ஓகே நண்பா. மொத்தம்தான் ஸ்ப்ளெண்டர் மட்டும் தான் வருது பின்னாடி. 220 அதுக்கப்புறம் அந்த சுசுகி வண்டி எங்கேயா போச்சு? எங்கடா அவங்கெல்லாம்? சந்தோஷ் மட்டும் தான் வரான். அவங்க 2 பேரு கீழே கூட வந்து போகிறாங்கடா. 220 வச்சு எக்ஸல்ல வர மாதிரி வந்துருக்கான். இவனே பரவாயில்ல ஸ்ப்ளெண்டர்லேயே கூட வந்துருக்கான். நான் கூட ஸ்பீடாக வரலடா, பொறுமையாக தானே போயிருக்கிறேன். இன்னும் என்ன இவ்வளோ பொறுமையாக என்னடா பண்ணுறாங்க அவங்க? என்ன அவ்வளோ பொறுமையாக என்னடா பண்ணுறாங்க? கால் தெரிஞ்சிச்சியா? கால் தெரிஞ்சிச்சு. நல்ல வேலை செருப்பு ஒன்றுந்தேன். மோர் நானே ரீச் ஆகிட்டோம்.
இப்போ தான் டாஸ்க்கே. மக்கா சரி இறங்கிடு நேரத்துக்கு ரிஸ்க்கு. வாடா வாடா வாடா. டேய் நான் பார்த்துறேன், முதல்ல இங்கே பார்த்துட்டு மேலே போயிடலாம். ஆமாம் எங்கே அவங்க ஆ பார்த்துட்டு வந்துடலாம்டா. வந்ததுக்கு அவ்வளோ தூரம் வந்ததுக்கு பார்த்துடலாம்ல. ஆமாம் எங்க அவங்க வட்டாரு. ஓ ஸோ கைஸ் அது வந்து டேமு கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்படிக்கா போனால் டவுனு, ஸோ அப்படியா போனால் டாப்பு. ஸோ முதல்ல டவுன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாப்பு போகலான்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அந்த 2 பேர் ஆளே காணோம். டேய் எங்கடா அவங்க இன்னும் ஆளே காணோம். ஓ வெயில் வேற போட்டு கொளுத்துது. வழி மாதிரி எங்கன்னா போயிட்டாங்களா? ஃபோன் பண்ணுறியா? போய் டவரும் இருக்காது இங்கே. வந்துக்கிறான் லோகேஷ் வந்தது இல்லை, கிஷோர் வந்துக்கிறானா? டே அவனுக்கு ஃபோன் தாடுறா. டே சிக்னல் இதாக பார்த்து ஃபோன் ஆடுறான். செக் பண்ணி பாரா, ஒரு சில நேரத்தில் வந்துடுறா, டக்குன்னு வந்து போதுடா. எவ்வளோ நேரம்டா? சரி கேரஃபே. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேரஃபே ஃபைனலி வந்துட்டாங்க 2 பேர். ஏய் இன்னொருத்தாங்கடா கிஷோரு. ஏய் பார்த்து பொறுமையாவா. என்ன பண்ணுந்தா ஜூஸ் எல்லாம் வாங்கினீங்கடா? ஏன்டா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேடா? பயந்து இருந்தேன் நானு. ஏய் எங்கடா போயிருந்தீங்க? பார்த்து பொறுமையாவா. டேய் வாடா போலாம் வாடா. ஸோ காய்ஸ் கிளம்புறோம். ஸோ கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேஆர்எஃபே. ஸோ அவங்கள எல்லாரையும் வந்து நான் முன்னாடி போக சொல்லிட்டேன். முன்னெல்லாம் போயிட்டாங்க, இப்போ நம்ம தான் போக போகிறோம். ஸோ முதல்ல கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேமுக்கு மேலே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கீழே போயின்னு இருக்கோம். எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பின்னாடியே போகலாம். ஸோ டேமுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதுதான் டேமு. ஸோ பாருங்கள் அந்த டேமோட வியூவு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ மற்ற பேர் வந்துட்டாங்க. ஸோ 2 பேர் லேட் பண்ணாங்க. ஏன்டா லேட் பண்ணேன்னு கேட்டா ஜூஸ் எல்லாம் வாங்கினான்டா. டேய் ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நின்றுந்தா நம்மளுக்கு என்னென்னவோ பயம் வந்துடும்ங்க தனி. இது வந்து ஸோ ஃபாரஸ்ட் பிளேஸு. ஸோ என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. சிக்னலும் இல்லை, சுத்தமாக சிக்னல் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டாங்க, இங்கே நிற்கிறாங்க. ஸோ இதுதாங்க டேமு. பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ கேராப்பே குளியலான்னு சொல்லியிருக்காங்க டேமில். ஸோ அந்த இடத்துல பார்ப்போம். டேய் இப்படியெல்லாம் நான் வண்டியில் போகலாம் வா. அது அவ்வளோ தூரம் சுற்றின்னு வரணும் முடியாது, கஷ்டம். வண்டியில் போயிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ் நம்ம போயிட்டு மேலே முதல்ல விசிட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்க. ஸோ பார்ப்போம். ஏய் காடு மாலை கேரவே சத்தியம் பயங்கரமாக இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. அங்கேயே போயிடலாமான்னு தோணுது. சரி ஓகே வந்துட்டோம் பார்த்துக்கலாம். இப்போ நீ அந்த வியூவை பார்த்துன்னு வச்சுக்கேன் அழுதுடுவேன். செம்மையாக இருக்கும் வியூவு. நானே ஃபர்ஸ்ட் முறை பார்க்கும்போது வாயை பொண்ணுன்னு பார்த்தேன். ஒரு வழியாக வந்துட்டோம். அப்பா அந்த சைடு பாரு எப்படி இருக்குன்ட்டு. அந்த வியூவை பாருங்க காய்ஸ். கேரப்பே வியூவை பாருங்க. டேய் அந்த சைடு பாரு தீவு. தீவு ஆமாடா மலை. இது பெருசு தெரியல. ஆனா இது சுத்தி தண்ணி. அங்க பாரு 2 மரம் பாரு. 2 மரம் தனியா இருக்கு தண்ணியில.
கம்மியாயிட்டுது. இன்னும் ஒரு 2 அடி அதிகமாச்சுன்னா ஃப்ளோ ஆகிடும். ஆமாம், இன்னும் ஒரு 2 அடி 2 அடி 1 அடி தான். அது 1 அடிக்கு எத்தனை லட்சம் லிட்டர் வேணும்? அந்த ஒரு எவ்வளோ லட்சம் லிட்டர் வேணும் தெரியுமா அதுக்கு? ஸோ கேரஃபே. ஸோ இந்த ஒரு வியூவில் வந்து ஃபோட்டோ அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்க. ஸோ மொத்த பேரும் விட்டு போயிட்டாங்க. ஐயோ என்னடா விட்டு போயிட்டு இருக்காங்க மொத்த பேரும் கீழே போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தான் போயின்னு இருக்கோம். லாஸ்ட்டு நம்ம தான் போயின்னு இருக்கோம். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். யோ நாயா இது பொறுங்க அதை வெயிட் பண்ணுறாங்க பசங்க. ஸோ மச்சான் இதுலேயே போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரி இதில் போகலாமாடா? சரி போவோம். ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஜிகி ஜிகி போவோம். ஆண்டி பிடிச்சி ஆண்டி டே கீழே வண்டி எடுத்துன்னு போக முடியுமா? என்னடா இதா டே என்னடா காட்டுக்குள்ளலாம் வண்டி தூக்கின்னு போறீங்களாடா டே? ஓமா போவோம். காசா போனோமா? பொறுமை டேய் எங்கடா கொண்டு போறீங்க? பாவண்டா யாரா டேய்? பொறுமை கேரஃபே. காட்டுலலாம் கொண்டு போய் விடுறாங்க வண்டியை. டேய் வாவ். ஸோ கீழே இருந்து பார்த்துக்கு பயங்கரமாக இருக்கு பாடுறா டேய் மச்சான். ஸோ கேரஃபே அவன் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. டே எப்பா டெஸ்டினேஷன் பார்த்தீங்களா கேரஃபே நீங்கள்? ஐயோ வந்து வாடிருப்பா கொஞ்சம் விட்டுருந்தா. ஃபுல்லாக தெரிக்கிச்சு ஃப்ரெண்டு வீடு. இந்த இடத்துலலாம் பொறுமையாக போனோம், ஏன்னா மணல் ஜெரிக்கி விட்டுரும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பசங்கள்லாம் குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தரமான வீடியோ சந்திக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாம் நல்லவங்க ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தரமான வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பின்னாடி போயிட்டு குளிச்சுட்டு ஸோ அப்படியே வீட்டை போய் சேர்றேன். ஸோ நீங்களும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.